வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில், 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ, நான் வந்து கேரட்டு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறதுக்கு போகலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் வாசனைக்காக நம்ம போடக்கூடிய பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம், ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு வணக்கி விட்ருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் பொடி போடுவோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக 2 மிளகாய், இதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம்ல, அதை தான் சேர்க்கணும். ஏன்னா இந்த எண்ணெயிலே வந்து அதை வதக்கும் போது அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதில் சேர்க்கணும். இந்த மாதிரி எண்ணெயிலே அது வதக்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த சாறு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து லேசாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. கரம் மசாலா வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு கிரேவி டைப் வந்துடும். நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதை வந்து கழுநீர் பிடிச்சி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்து இந்த கலவையோடு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் 3 டம்ளருக்கு வந்து எவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுருக்கோமோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 10 எண்ணெய் திருப்பி போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விடுங்க. தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பிடிக்காதவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் முடிஞ்சுது. வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், சாப்பாடு எப்படி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு.
இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.